என்ன இப்போ என்ன கேன் கிரிக்கெட்னா எப்படி விளையாடுவாங்க? கேன் கிரிக்கெட்னா ஆட் ஆயிடுவாங்கன்னு கேட்பாங்க. ஆடுன்னு நம்ம சொல்றோம், ஈவன் சொல்றாங்க. இப்போ நம்ம 3 போடுறோம், 4 போடுறோம். நல்லா சத்தமா பேசு. ஈவன் ஆடு ஈவன். அவங்க பேட் பண்ணனும், நம்ம பவுல் பண்ணனும். இப்போ நம்ம பவுல் பண்ணிக்கலாம், பேட் பண்ணிக்கலாம் அவங்க சொல்றது. ரைட். ஓகேவா? அதுக்கப்புறம் இது 10, இது 9, இது 8, இது 7, இது 6, இது 5, இது 4, இது 3, இது 2, இது 1. ரைட். ஓகே. இதுக்கப்புறம் ஐபிஎல்னா 5 பேர் தேவை. ஆமா, 5 பேர். அதுக்கப்புறம் எல்லாரும் போடணும். இப்படி எல்லாரும் கை வைக்கிறோம். எல்லாரும் எப்படி பண்ணணும்? முதல்ல எல்லாரும் கை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி இப்படி போடுறோமா, அந்த மாதிரி எண்ணிட்டே வரணும். யார் பேட்டு யார் பவுல் அது ஆட் ஆகின்னு சொல்லி போடுறோம். அந்தாண்ட டீம்ல இது 3 பேர், இந்த டீம்ல 2 வச்சுட்டோம்னா ஒருத்தன் பேட்டிங் பண்ணணும், ஒருத்தன் பவுலிங் பண்ணணும். இதுல எவன் தோக்குறானோ எவன் ஜெயிக்கிறானோ அவன் அந்தாண்ட ஆப்போசிட்ல பேட் பண்ணணும் இல்ல பவுல் பண்ணணும். இது பண்ணி அதிக ரன் அடிக்கிறோமா, அடுத்து எவன் அதிக ரன் அடிக்கிறானோ அவன் அடிச்ச ரன்னை அவன் பவுலிங் பண்ண வச்சு டக்காக்கி டக்காக்கி அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் எடுத்தோம்னா 50 தான் இது ஐபிஎல்ல வின்னர். பரவாயில்ல மக்களே, பையனுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. இவனுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, எல்லோரும் கை தட்டிடுங்க. நன்றி. நன்றி சொல்லிடு மச்சான். நன்றி.